ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கைட்லி ஜேபிசிஏபி யூடியூப் சேனல் தமிழ். ஸோ இது வந்து பார்ட் 2. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம வந்து கான்செப்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ எஸ்டர்டே வீடியோவில் வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங்கில் உள்ள ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து அதோட கண்டினியூஷன் செகண்ட் பார்ட். சரிங்களா? மே 2025ஓட கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம். திஸ் இஸ் பார்ட் 2. சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி வேர் a single nominee is added, when is the nominee's right revoked if the account is operated jointly? ஸோ ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது, அந்த ரெண்டு பேருமே வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து எய்தர் ஆர் சர்வைவரில் இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபார்மர் ஆர் சர்வைவர், இந்த மாதிரி வந்து எந்த இருக்கலாம். பட் ரெண்டு பேருமே வந்து ஆப்ரேட் பண்ணுறது இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ அதுக்கு ஒரு நாமினி இருந்திருக்கும். அப்போ நாமினியோட ரைட் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நாமினி ரைட்ஸ் ரிவோக் when A dies, இல்லை when B dies, இல்லை when both A and B die. ஸோ ரெண்டு பேருமே இறந்தக்கப்புறம் தான் வந்து நாமினியோட ரைட் வந்து அதில் வந்து ரிவோக் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இன் கேஸ் ஆஃப் நாமினி ரைட் இஸ் டைட் டு தி பேலன்ஸ் ரிமைனிங் இன் தி அக்கௌண்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் தி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். சரிங்களா? ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ரெண்டு பேருமே வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றப்போ ஒன் அக்கௌண்ட் ஹோல்டரை வந்து இறந்தாலும் இன்னொரு அக்கௌண்ட் ஹோல்டரோட அந்த இது வந்து இருக்கும். நாமினி ரைட்ஸ் வந்து அப்போ வராது. ரெண்டு பேருமே இறந்தக்கப்புறம் தான் வந்து நாமினி ரைட் வந்து உள்ளே வரும். சரிங்களா? அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. தி ரூல் இன் கிளேட்டன்ஸ் கேஸ் இஸ் பிரைமரிலி அப்ளிகபிள் டு டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ப்ரையாரிட்டி ஆஃப் பேமெண்ட்ஸ் இன் ரன்னிங் அக்கௌண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கிளைட்டன்ஸ் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. லா படி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து வரும். இப்போ பேங்க்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரைட்ஸ் இருக்குது. ரைட் டு செட் ஆஃப் ரைட் டு அப்ராப்ரியேஷன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு, அதாவது ரைட் டு அப்ராப்ரியேஷன் என்னன்னா, சப்போஸ் வந்து ஒரு சிசி அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிசி அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, டெபிட் கிரெடிட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போது எவ்வளோ டெபிட் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் வந்து மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10,000 டெபிட் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு 15,000 ஆகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் 5,000 ஆகுது. இந்த மாதிரி வந்து சீரீஸ் ஆஃப் டெபிட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கிரெடிட்ஸும் வரும். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் டெபிட்டாக இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு டெபிட் என்ட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் வருஷ டெபிட் என்ட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க வந்து கிரெடிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு கிரெடிட் என்ட்ரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்ராப்ரியேஷன்ன்றது என்னென்னா, நமக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அப்ராப்ரியேட் பண்ணிக்கிறது. சரிங்களா? அது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ், ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டெபிட் ஆனதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட் ஆன அமௌண்ட்டில் வந்து எடுத்துக்கிறது, அப்ராப்ரியேட் பண்ணிக்கிறது. அதுதான் வந்து இந்த கிளேட்டன்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கிளேட்டன்ஸ் ரூல் இஸ் அ லீகல் பிரின்சிபல் விச் அப்ளைஸ் டு ரன்னிங் அக்கௌண்ட்ஸ், ஓடி, சிசி. ஏன்னா அதான் வந்து ரன்னிங் அக்கௌண்ட் தான் என்னது, டெபிட் கிரெடிட்னு இருக்கிறது. சரிங்களா? ஓகே. இட் சேஸ் தட் த ஃபர்ஸ்ட் டெபிட் என்ட்ரி இன் அன் அக்கௌண்ட் இஸ் டிஸ்சார்ஜ்டு பை த ஃபர்ஸ்ட் கிரெடிட் என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு டெபிட் ஆகி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் விழுந்திருக்கும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை எதுலேருந்து நம்ம அப்ராப்ரியேட் பண்ணிப்போம்னா, ஃபஸ்ட்டு கிரெடிட் ஆகுது இல்லையா, அதுலேருந்து நம்ம பண்ணிப்போம். அதே மாதிரி அது வரிசையாக கிரானலாஜிக்கலாக ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கிளேட்டன்ஸ் ரூல் அப்படின்றது. ஓகேவா? ஓகே. இன் கேஸ் ஆஃப் அ கம்பெனி, த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் பிரைமர்லி எஸ்டாப்ளிஷ்டு பை. ஸோ ஒரு கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து எக்ஸிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன டாக்குமெண்ட் வச்சு நம்ம இது பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஸோ நீங்கள் கம்பெனிஸ், ஸோ ஒரு கம்பெனிஸ் வந்து ஒரு கம்பெனிஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன இதெல்லாம் நம்ம வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓஏ, ஏஓஏ அப்படிலாம் வந்து இருக்கும். கம்பெனிக்குன்னு பேன் தனியாக இருக்கும். சரிங்களா? சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் தான் வந்து ஒரு கம்பெனி வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபு. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் படி சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்றது யார் கொடுத்துருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். அதாவது ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி அது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபு. சரிங்களா? ஸோ இது வந்து லீகல் செப்பரேட் என்டிட்டி. அது வந்து என்டர் இன்டு கான்ட்ராக்டு, ஓன் ப்ராப்பர்ட்டி, கடன் வாங்கலாம், இட் கேன் பி சியூடு. சரிங்களா? எல்லாமே வந்துடும்.
ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த கம்பெனி எதற்காக ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது, அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத சொல்றது தான் வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்னன்னா, கம்பெனியோட இன்டர்னல் பாலிசிஸ் என்னென்ன, ரூல்ஸ் என்னென்ன, அது எப்படி வந்து அது கவர்ன் செய்யப்படப்போகுது அப்படின்றத பற்றிலாம் வந்து சொல்கிறது தான் வந்து ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன். சரிங்களா? ஸோ இதான் தான் வந்து இந்த மூணுத்துக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே. A partner acts as an agent of the firm, so he can bind the firm for any act done in the usual course of business. This is called implied authority. அதாவது இம்ப்ளைடு அப்படின்னா நேச்சராகவே இருக்கிற அத்தாரிட்டி. சரிங்களா? இப்போ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, எ பார்ட்னர் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் செக்ஷன் 19 பிரகாரம் எ பார்ட்னர் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த ஃபிம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ ஈச் பார்ட்னர் ஆக்ட்ஸ் அஸ் அ ஏஜென்ட் ஃபார் த ஃபிம் அண்ட் ஃபார் தி அதர் பார்ட்னர்ஸ். சரிங்களா? திஸ் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் கிவ்ஸ் பார்ட்னர்ஸ் சர்டன் பவர்ஸ் டு பைண்ட் த ஃபிம் இன் தி டிரான்சாக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு சில பவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பிரகாரம் என்னன்னா, எவ்ரி பார்ட்னர் கேன் ஆக்ட் அஸ் அன் ஏஜென்ட். சரிங்களா? ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபிம். சரிங்களா? அதில் வந்து ஒரு சில அதில் அந்த ஏஜென்ட்டாக அவங்க ஆக்ட் பண்ணுறப்போ ஒரு சில பவர்ஸ் இருக்கு. அந்த பவர்ஸ் ஒரு சிலது ஆல்ரெடி இம்ப்ளைடு அப்படின்னா அவங்களுக்கு நேச்சராகவே அந்த பவர் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அப்போ ஒரு சில பவர் வந்து பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அக்ரிமெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை இந்தந்த பவர்லாம் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி, அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலது எக்ஸ்பிரஸ் பண்ணலை, பட் அதுக்காக வந்து அந்த பவர்லாம் இல்லைன்னு கிடையாது. ஆல்ரெடி அந்த நேச்சர்லேயே அது இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் அந்த பவர் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு அத்தாரிட்டி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இம்ப்ளைடுக்கும் எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ சர்வீஸ் ப்ரொவைடட் பை த பேங்க்ஸ்? மெர்ச்சன்ட் பேங்கிங், லீஸ் ஃபினான்சிங், பிளாஸ்டிக் மணி, ரெமிட்டன்ஸ், தேர்ட் பார்ட்டி, சேஃப் கஸ்டடி, ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் வந்து நம்ம பேங்கிங்கில் நம்ம பண்ண மாட்டோம், மற்ற இதெல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் வில் பி 7 ஒன்லி. சரிங்களா? ஆன்சர் ஏ. ஸோ மெர்ச்சன்ட் பேங்கிங்னா என்ன? நம்ம ஆல்ரெடி ஒரு ஒன் ஆஃப் தி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருந்தோம். மெர்ச்சன்ட் பேங்கிங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து மெர்ச்சன்ட் பேங்கிங். சரிங்களா? சர்வீஸ் ப்ரொவைடர், அந்த சர்வீஸை வந்து ஒரு பேங்க் ப்ரொவைட் பண்ணுச்சு, எப்படி அது புரோக்கர் மாதிரி இருந்து அந்த கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு தான் அது வந்து மெர்ச்சன்ட் பேங்கிங். லீஸ் ஃபினான்சிங்கிறது ஒரு அசட்டை வந்து லீஸுக்கு எடுப்பாங்க, அப்போ அந்த பேங்க் வந்து அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து அந்த லீஸ், ஒரு கம்பெனி வந்து அந்த லீஸை எடுக்கிறதுக்கு ஃபினான்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து லீஸ் ஃபினான்சிங். பிளாஸ்டிக் மணின்றது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதர் கார்டு பேஸ்டு, ஒரு ஃபிசிக்கல் மணி இல்லாமல் கார்டு பேஸில் வந்து கொடுக்குறது தான் வந்து பிளாஸ்டிக் மணி. ரெமிட்டன்ஸ் சர்வீசஸ்ன்றது டிரான்ஸ்ஃபர்ஸ், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், செக் கலெக்ஷன், இதெல்லாமே ரெமிட்டன்ஸில் வரும். சரிங்களா? தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட் சேலுன்றது வந்து நம்ம இன்சூரன்ஸு வைப்போம், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வைப்போம் பேங்க்கில், தேர்ட் பார்ட்டி இது டிமெட் அக்கௌண்ட்ஸ் வைக்கலாம், கிரெடிட் கார்ட்ஸ், இதெல்லாமே தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட் சேலில் வந்துடும். சரிங்களா? ஸோ சேஃப் கஸ்டடி அப்படின்றது லாக்கர் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கொடுக்குறது தான் வந்து சேஃப் கஸ்டடி. ஸோ இதெல்லாம் தான் வந்து காமனாக பேங்கிங் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ். சரிங்களா? ரியல் எஸ்டேட்ன்றது நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஓகே. மிஸ்டர் ஏ அண்ட் பி ஆர் ஜாயிண்ட் ஜட்ஜ்மெண்ட் டெப்டர்ஸ். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னிஷி ஆர்டர். ஸோ கார்னிஷி ஆர்டர் நான் எஸ்டர்டே வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் தெளிவாக, கார்னிஷி ஆர்டர்னா என்ன அப்படின்றதுல. ஸோ எஸ்டர்டே வீடியோ பார்க்காதவங்க கார்னிஷி ஆர்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா போய் எஸ்டர்டே வீடியோ கண்டிப்பாக பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஜட்ஜ்மெண்ட் டெப்டர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா பணம் கொடுக்க வேண்டியவங்க. ஸோ ஏ அண்ட் பி என்னன்னா ஜாயிண்ட்டாக 2 பேரும் சேர்ந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, XYZ அப்படின்ற பேங்க்கில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு 3 லட்ச ரூபா அதில் பேலன்ஸ் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஏக்கு தனியாக இருக்குது, அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பிக்கு தனியாக இருக்குது. ஸோ அதில் 1,50,000 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கோர்ட் வந்து அப்போ ஒரு கார்னிஷி ஆர்டர் இஷ்யூ பண்ணுது யாருக்கு அப்படின்னா அந்த XYZ பேங்க்குக்கு. நீங்கள் வந்து என்ன பேலன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்த அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எந்தெந்த அக்கௌண்ட்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ ஆன்சர் வில் பி ஆல் த 3 அக்கௌண்ட்ஸ். ஏன் அப்படின்னா
ஸோ கார்னிஷ் ஆல்ரெடி தான் ஆல்ரெடி தெரியும். இந்த ஏ அண்ட் பின்றவங்க வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அது கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. கோர்ட் வந்து ஏ அண்ட் பியோட பணம் இருக்கிற இடம் வந்து பேங்க். அவங்க தான் அந்த தேர்ட் பார்ட்டி. இந்த தேர்ட் பார்ட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, ஏ அண்ட் பி வந்து பேங்க்கில் பணம் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ இந்த பேங்க் வந்து யாருக்கு ஓஸ் மணி டு தி ஜட்மெண்ட் டெப்டர். ஓஸ் மணி, இந்த பேங்க் தான் வந்து தேர்ட் பார்ட்டி. அந்த பேங்க் வந்து டெபாசிட் வச்சுருந்தாங்க அப்படின்னா டெப்டர் தானே யாருக்கு, அந்த ஏஎன்பிக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து ஏஎன்பி தான் வந்து ஜட்மெண்ட் டெப்டர்ஸு. சரிங்களா? அவங்க வந்து இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் இந்த கோர்ட் உள்ளே வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆர்டர் கொடுக்குது பேங்க்குக்கு. அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதான் அந்த ஜட்மெண்ட் கிரெடிட்டர் யார் அப்படின்னா அவர் தான் வந்து அந்த கோர்ட்டுக்கு போனவர். சரிங்களா? பே இட் ஓவர் டு நீங்கள் அந்த ஃப்ரீஸ் பண்ணி இவருக்கு யாருக்கு போய் சேரணுமோ அந்த ஜட்மெண்ட் கிரெடிட்டருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரிங்களா? ஸோ இந்த கேஸில் ஜாயிண்ட்டாக அவங்க இருக்கிறனால கண்டிப்பாக ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து நமக்கு வரும். நமக்கு அதில் குழப்பமே வராது. கரண்ட் அக்கௌண்ட்டு ஏ பேரில் மட்டும் தான் கரண்ட் அக்கௌண்ட் தனியாக இருக்குது. சின்ஸ் ஏ வந்து ஒன் ஆஃப் த ஜட்மெண்ட் டெப்டர், ஏவும் வந்து அதில் ஒரு ஆளுன்றனால அதுவும் வந்து பேங்க் வந்து எடுத்துக்கலாம். பேங்க் எடுத்துக்கலாம்னா அதையும் வந்து கோர்ட்டுக்கு வந்து அவங்க பேங்க் கொடுக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் பி, அது என்னதான் வந்து பி பேரில் தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் அந்த பியும் வந்து ஒன் ஆஃப் த ஜட்மெண்ட் டெப்ட்ன்றனால அந்த அக்கௌண்ட்டையும் வந்து பேங்க் வந்து கோர்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். அதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி? ஸோ ஃபீமேல் கேன் பி ஏ கர்த்தா அப்படின்றது எஸ், ஃபீமேல் கேன் பி ஏ கர்த்தா. அக்கார்டிங் டு ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 2005 வந்து ஃபீமேலும் கர்த்தாவாக இருக்கலாம். கரெக்டு. A co-partner's personal property comes into HUF liability. இது இல்லை. கர்த்தா கேன் டேக் ஏ லோன் ஃபார் ஃபேமிலி வெல்ஃபேர். எஸ். ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறோன்ற பேரில் வந்து அவரால் எடுக்க முடியும். ஸோ ஆன்சர் வில் பி பி தான் வந்து ஆன்சர். இன்கரெக்ட். சரிங்களா? ஒயில் ஸோ ஹிந்து சக்சஷன் ஆக்ட் பிரகாரம் ஃபீமேல் கேன் பி ஏ கர்த்தா. சரிங்களா? கோபார்சனர்ன்றது நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். கோபார்சனர்ன்றது யாருன்னா பை பெர்த் மூலியமாக வந்தவங்க தான் வந்து கோபார்சனர். சரிங்களா? ஒரு மேல் மெம்பர் கர்த்தா இருக்காரு, அவங்க ஒய்ஃப் வந்து கோபார்சனராக இருக்க முடியாது. ஒய்ஃப் இஸ் ஜஸ்ட் ஏ மெம்பர். சரிங்களா? கோபார்சனராக இருக்க முடியாது. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து கோபார்சனர், அந்த பையனும் கோபார்சனர். ஏன்னா பை பெர்த் மூலியமாக அவங்களுக்கு அந்த ரைட் இருக்குது. இந்த ஒய்ஃபாக வந்தவங்க வந்து வேறு ஃபேமிலியிலேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மூலியமாக ஒரு ஒய்ஃபாக வந்திருக்காங்களே தவிர பை பெர்த்தாக வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே வரலை. சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஒய்ஃபுக்கு வந்து கோபார்சனர் வந்து இது கிடையாது. கோபார்சனர் வந்து அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பை பெர்த் மூலியமாக யாராவது ரைட் இருக்கோ அவங்களாம் வந்து கோபார்சனராக இருக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு கோபார்சனரோட லைபிலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டு தேர் ஷேர் இன் தி HUF ப்ராப்பர்ட்டி. ஸோ லைபிலிட்டின்றது அன்லிமிட்டட் கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் வந்து அந்த டிவைட் ஆகுதோ, சப்போஸ் வந்து அந்த ஷேர் வந்து ஒரு 25% உங்களுக்கு வர்ற HUF ப்ராப்பர்ட்டியோட ஷேர் வந்து 25% உங்களுக்கு வருது அப்படின்னா அப்போ அந்த லைபிலிட்டியும் வந்து 25% தான் வந்து லைபிலிட்டி இருக்கும். சரிங்களா? அன்லிமிட்டட் லைபிலிட்டி கிடையாது. பர்சனல் அசட் அவங்க வந்து அன்லிமிட்டடாக இருக்க முடியாது. அதே மாதிரி கர்த்தா வந்து மேனேஜர் ஆஃப் HUFன்றனால ஹி ஹேஸ் த பவர் டு இன்கர் டெப்ட்ஸ் ஃபார் ஃபேமிலி நீட்ஸ் அண்ட் தி பிஸ்னஸ் பர்பஸ். சரிங்களா? ஓகே. ஆஃப்டர் ரிசீவிங் த நோட்டீஸ் ஃப்ரம் த பேயி, how many days does the drawer have to make the payment for the dishonored check? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டிராயி பேயி. சரிங்களா? இப்போ டிராயன்றது ஏ பி சி. சரிங்களா? இப்போ இந்த ஏன்றவர் என்ன பண்ணுறாரு, செக் கொடுக்குறாரு. யாருக்கு? சிக்கு. அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏ வந்து சிக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அவரோட செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. சரிங்களா? அப்போ இவர் தான் வந்து செக்கு கொடுத்தவர் தான் வந்து டிராயரு. யாருக்கு அமௌண்ட் போய் சேரணுமோ அவர் தான் பேயி. இவர் எங்கே போய் பேங்க்கில் போய் கொடுப்பார்ல, இதுதான் பேங்க்கு. இந்த பி தான் வந்து பேங்க்கு. சரிங்களா? பேங்க் தான் வந்து என்னது? டிராயி. சரிங்களா? இதான் வந்து டிராயர் பேய் அப்படின்றது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்க முன்னாடி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு இந்த கேஸில், ஏ வந்து சிக்கு வந்து செக் கொடுக்குறாரு, பேய்க்கு வந்து செக் கொடுக்குறாரு, நீங்கள் பணம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்ட்டு. சி என்ன பண்ணுறாரு, பேங்க்கு போய் அதை கலெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு.
பட் ஆனால் அது டிஸ்கானர் ஆயிடுது. ஏன்னா அது பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிஸ்கானர் பண்ணிடுறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சி என்ன பண்ணுறாரு, ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து டிஸ்கானர் ஆயிடுச்சு, நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் நோட்டீஸ் கொடுத்து 15 நாளுக்குள்ள இந்த ட்ராயர் என்ன பண்ணணும், சிக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டின். சரிங்களா? இது எப்போ வந்து அது இதாகும் அப்படின்றத கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. சப்போஸ் வந்து அவர் அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா, he is liable to be punished with the imprisonment of 2 years or with fine up to twice the amount of the check or with both. சரிங்களா? இதெல்லாம் வந்து எப்போ வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, கண்டிஷன்ஸ் இருக்கு. செக் வந்து அவர் கொடுத்த செக்கை அந்த 3 மந்த் 3 மந்த்ஸ் தானே வேலிடிட்டி, அந்த வேலிடிட்டி பீரியடுக்குள்ள அவர் போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். யாரு, இந்த சி ஏ கொடுத்த செக்கை 3 மாதத்துக்குள்ள ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது, a demand for payment is made by the notice within 30 days of the return of check. இவர் என்ன பண்ணிப்பாரு, ரிட்டர்ன் செக் வந்து பேலன்ஸ் சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆச்சா, ரிட்டர்ன் ஆகி 30 நாளுக்குள்ள அவர் அந்த நோட்டீஸை அனுப்பிச்சிருக்கணும். நீ வந்து எனக்கு பணம் கொடுக்குற அந்த டிமாண்ட் நோட்டீஸை வந்து 30 நாளுக்குள்ள ரிட்டர்ன் ஆகி 30 நாளுக்குள்ள அனுப்பிச்சிருக்கணும் சி. சரிங்களா? மூணாவது, தி ட்ராயர் ஃபெயில்ஸ் டு மேக் பேமெண்ட் வித்தின் 15 days ஆஃப் த 15 நாளுக்குள்ள 15 நாள் டைம் இருக்கு அவருக்கு பே பண்ணுறதுக்கு. அந்த நோட்டீஸ் வந்து அந்த 15 நாள் ஆகியுமே வந்து அவர் பே பண்ணலை அப்படின்னா அப்போ அவருக்கு வந்து இந்த மேலே சொன்ன பனிஷ்மெண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? ஓகே. If a person has multiple accounts and nominates the same person for all of them, how should the nomination be filed? ஸோ ஒரு பர்சன் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கலாம், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கலாம், ஒரு சிசி இருக்கலாம், ஒரு ஓடி அக்கௌண்ட் இருக்கலாம், அந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கு சேம் பர்சன் தான் நாமினி. அப்போது எல்லா அக்கௌண்ட்டுக்கும் சேர்த்து ஒரே நாமினேஷன் ஃபைல் பண்ணிக்கலாமா, இல்லை எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் வில் பி எ செப்பரேட் நாமினேஷன் மஸ்ட் பி ஃபைல்டு ஃபார் ஈச் அக்கௌண்ட் ஈவன் இஃப் த சேம் பர்சன் இஸ் நாமினேட்டட். என்ன தான் வந்து 4-5 அக்கௌண்ட்டுக்கு சேர்த்து ஒரே சேம் நாமினி ஒரே ஆளாக இருந்தாலும் செப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு ஈச் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த நாமினேஷன் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஓன் செப்பரேட் நாமினேஷன் ஃபார்ம் ஈவன் இஃப் த நாமினி இஸ் செலக்டட் ஃபார் ஆல் அக்கௌண்ட்ஸ். சரிங்களா? ஏன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து 4 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க, எனக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் தேவையில்லப்பா, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நிப்பாட்டிட்டேன், எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் தேவையில்லை, சேவிங்ஸ் மட்டுமே மெயின்டைன் பண்ண போகிற முடிவு பண்ணிட்டீங்க. அப்போது அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து சாரி அந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க, சரிங்க. இல்லை வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு காமன் ரூலாக வந்து நம்ம இருக்காது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் தனியாக இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட் தனியாக இருக்கும். அப்போது ஈச் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் தனித்தனி நாமினி பண்ணிக்கிறதா வந்து கிளாரிட்டியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. A banker is not entitled to use the right to set off in which of the following cases. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் பேக்கில் வந்து நான் வந்து பேங்க்ஸ்னு ஒரு சில ரைட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ரைட் ஆஃப் அப்ராப்ரியேஷன், நம்ம கிளேட்டன் ரூல் பார்த்துருந்தோம். எப்படி வந்து நமக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ராப்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றது, இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி ரைட் டு செட் ஆஃப்ன்றது என்ன அப்படின்னா, அதே தான். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, ஒரு லோன் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லோன் அக்கௌண்ட்டில் வந்து அவர் வந்து 5000 இஎம்ஐ இருக்குது அவருக்கு டியூ. இந்த 10 மாதம் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த 10ஆம் தேதி இஎம்ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கட்ட வேண்டியது 5000 இஎம்ஐ. அவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 2000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவர் அந்த 10ஆம் தேதி ஆகியும் அந்த அமௌண்ட்டை கட்டல அப்படின்னா, இருக்கிற அமௌண்ட்டை எவ்வளோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கோ அதை எடுத்து நம்ம பே பண்ணிக்கலாம். 5000 இருந்தால் 1000மே நம்ம எவ்வளோ இஎம்ஐயோ நம்ம பே பண்ணிக்கலாம். பட் அதோட கம்மியாக இருந்தாலும் நம்ம அதை வந்து பே பண்ணிக்கலாம் எடுத்து. இதுதான் வந்து இந்த ரைட் டு செட் ஆஃப் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த இதை வந்து இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த அமௌண்ட் வந்து டியூ ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை வந்து நம்ம வந்து செட் ஆஃப் பண்ண முடியும். இப்போ 10ஆம் தேதி தான் டியூ, அதுக்காக நீங்கள் வந்து 5ஆம் தேதியே வந்து இதை எடுத்து வந்து நமக்கு அவரை அந்த லோன் அக்கௌண்ட்டில் நம்ம வர வச்சிடலாமான்னா கேட்டால் கிடையாது. அதுதான் அந்த கொஸ்டின். சரிங்களா? எ டெப்ட் தட் இஸ் கண்டிஜென்ட் ஆர் நாட் டியூ. கண்டிஜென்ட் அப்படின்னா ஃபியூச்சரில் அது டியூ ஆகலாம். சரிங்களா? அந்த இதை வந்து நம்ம எடுத்து செட் ஆஃப் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? பேங்க்குக்கு அந்த ரைட் கிடையாது. சரிங்களா? ஓகே. கிரெடிட் பேலன்ஸில் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதான் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இதான் நான் சொன்ன விஷயம் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. செர்சாய், சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டைசேஷன் அண்ட் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ செர்சாய் நீங்கள் ஆஃபீஸர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செர்சாயெல்லாம் பார்த்துருப்பீங்க.
நம்ம ஒரு ஹோம் லோன் எடுக்கிறோம், நம்ம எடுத்து மார்ட்கேஜ் நம்ம ஹோம் லோன் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மார்ட்கேஜ் பண்ணியிருப்போம் இல்லையா கஸ்டமரோட ப்ராப்பர்ட்டியை. மார்ட்கேஜ் பண்ண உடனே செர்சாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட். ஏன்னா வி ஆர் ஹேவிங் த ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போய் அந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அதான் வந்து கான்செப்ட் செர்சாய். ஸோ இது வந்து சர்ஃபேஸுக்கு கீழே வருது. ஏன்னா அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் போய் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளோட ரைட் வந்து நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் ரிஜிஸ்டர் பண்ணாதான் நாளைக்கு அவரை கெட்டல அப்படின்னாலுமே வந்து நம்ம டக்குன்னு போய் நமக்கான இதை அந்த சர்ஃபேஸ் ஆக்ட் மூலிமா நம்ம வந்து அந்த வீடை வந்து நம்ம ஜப்தி பண்ண முடியும். சரிங்களா? அதான் கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு கம்பெனிஸ் ஆக்ட், இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி செக்ஷன் 8 படி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி உருவாக்குனது. சரிங்களா? ஓகே. இன் ஏ பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஏ, பி அண்ட் சி 3 பேர் இருக்காங்க. சி இறந்துட்டா அப்படின்னா வாட் ஹேப்பன் டு சி லைபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ சிஸ் லைபிலிட்டி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தி சி ஷேர் ஆஃப் பார்ட்னர்ஷிப். சரிங்களா? ஸோ சி இறந்துட்டாரு அப்படின்னா அவங்க ரிமைனிங் பார்ட்னர் என்ன பண்ணலாம்? 2 ஆப்ஷன் இருக்குது. எய்தர் தே கேன் கண்டினியூ த பார்ட்னர்ஷிப் வித் தி நியூ அக்ரிமெண்ட் ஆர் தே கேன் டிசால்வ் த பார்ட்னர்ஷிப் அண்ட் டிபெண்டிங் அப்பான் தி. சரிங்களா? நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்? சி ஷேர் இருக்கு இல்லையா? ஸோ சி ஷேர் வந்து சப்போஸ் வந்து சி இறந்துட்டாரு அப்படின்னா அந்த லைபிலிட்டியில் வந்து அதை அவரோட எஸ்டேட் அப்படின்னு இருக்கும் பாருங்க. சிஸ் எஸ்டேட்ன்றது சியோட ப்ராப்பர்ட்டி எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அவரோட லைபிலிட்டி வந்து செட்டில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா டெத் ஆஃப் த அவர் இறந்துட்டனாலேயே வந்து அவரோட லைபிலிட்டி வந்து இதாயிரும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? இன்ஸ்டெட் த deceased partner's liability typically remain until they settle according to the terms of the partnership or the after a formal split like winding up the partnership or creating new arrangement. சரிங்களா? ஸோ பார்ட்னர்ஷிப் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அது பிரகாரம் வந்து அவங்க இறந்தக்கப்புறம் வந்து அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் எதிர் வந்து அந்த லைபிலிட்டி வந்து செட்டில் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க பார்ட்னர்ஷிப்பே வந்து டிசால்வ் பண்ணிட்டு புதுசாக வந்து இது போடுவாங்க. சரிங்களா? அதான் வந்து கான்செப்ட். ஓகே. வாட் வாஸ் த கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் த பெஞ்ச்மார்க் பிரைம் லெண்டிங் ரேட் அண்ட் தி பேஸ் ரேட் சிஸ்டம்ஸ் இன் கிரெடிட் ப்ரைசிங்? ஸோ இந்த பெஞ்ச்மார்க் பிரைம் லெண்டிங் ரேட்டுன்றது பிஃபோர் 2010 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா அது 2010 என்னாச்சு அப்படின்னா ஆர்பிஐ வந்து பேஸ் ரேட்டுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னா அதோட ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. BPLR was not transparent and banks frequently lent below it while base rate included the common elements for all category of borrowers. ஸோ இந்த பெஞ்ச்மார்க் BPLRல வந்து என்ன இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ஃபேவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு கம்மியாக வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரியான இருந்துச்சு. டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த விஷயத்துக்காக பேஸ் ரேட்டுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ பேஸ் ரேட்டில் வந்து என்னென்னா இட் இஸ் த ரேட் பிலோ விச் தி பேங்க்ஸ் கேனாட் லெண்ட் லோன்ஸ். சரிங்களா? அது வந்து காமன் ஃபார் ஆல். ஓகேவா? ஸோ அதான் வந்து இதோட ரெண்டோட கீ டிஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து MCLR இருக்குது, மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஓகே. எ பேங்க் ரிசீவ்ஸ் ப்ரொபோசல் டு ஃபினான்ஸ் NBFC ஃபேக்டர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்கமெண்ட்ஸ் டு பி மெட் பை தி NBFC டு பி எலிஜிபிள் ஃபார் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பேங்க்? ஸோ ஃபர்ஸ்ட் NBFC ஃபேக்டர்னா என்னன்னா ஃபேக்டரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது கான்செப்ட். சரிங்களா? ஸோ NBFCs வந்து இந்த ஃபேக்டரிங் அப்படின்ற ஒரு இதை வந்து பண்ணுவாங்க. ஃபேக்டரிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு சப்ளை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறான். சரிங்களா? யாருக்கு? இன்னொரு கம்பெனிக்கு. சரிங்களா? அப்போது அந்த கம்பெனிகிட்ட வந்து காசு வர வேண்டியிருக்கு. ஆனால் அந்த கம்பெனி வாங்கினவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து நான் வந்து ப்ராசஸ் பண்ணி விற்றக்கப்புறம் நான் வந்து உனக்கு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துட்டான். ஒரு பில் மாதிரி ஒரு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ வரவு அப்போ இந்த ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணான் இல்லையா, அவனுக்கு வந்து தேவைப்படும் காசு, உடனடியே தேவைப்படும் அடுத்தடுத்து இது பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா இந்த NBFCட்ட போவான். யார்? இந்த ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணவன். சார் எனக்கு இந்த மாதிரி வந்து இவ்வளோ வர வேண்டி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து ஒரு 1000 ரூபா அவனுக்கு வர வேண்டி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் இந்த பில்லை நீங்கள் வாங்கிக்கோங்க. அவன் கொடுக்கும்போது வந்து நீங்கள் அந்த காசை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படிமா. ஸோ அது வந்து ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க NBFC. டிஸ்கவுண்ட்டு தான். இப்போ 1000 ரூபா கொடுக்கணும்னா 800 ரூபா வாங்கிட்டு அவன் போயிடுவான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடனடியாக அவனுக்கு இமிடியேட் கேஷ் ரியலைசேஷன் ஆகிடுது. கொஞ்சம் ரிஸ்க் அவனுக்கு வந்து போயிடுது. சரிங்களா? அப்போது NBFC வந்து இதுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. அந்த பில்லை வாங்கிட்டு காசு கொடுப்பாங்க.
ஒரு 6 மாதம் கழிச்சு அவன் யார் அந்த பையர் வந்து பே பண்ணுவான் இல்லையா, அவன் வந்து அந்த காசு வந்து இப்போ டேரெக்டாக இவனுக்கு போகாமல், அந்த குட்ஸ் ப்ரொவைட் பண்ணனுக்கு போகாமல் நேராக என்பிஎஃப்சிக்கு போயிடும். இதுதான் ஃபேக்டரிங்ன்ற கான்செப்ட். ஸோ இப்படி இந்த ஃபேக்டரிங் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் ஆஃப் அந்த என்பிஎஃப்சி வந்து இதை பண்ணுற என்பிஎஃப்சி வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் எக்ஸ்டெண்டட் பை த ஃபேக்டரிங் கம்பெனிஸ் இஸ் செக்யூர்ட் பை ஹைப்போத்திகேஷன். ஸோ வந்து இப்போ எதுக்கு வந்து அவங்க அந்த ஃபேக்டரிங் ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, சப்போஸ் வந்து அந்த ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறான், அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ரா மெட்டீரியல்ஸ் இப்போ சப்போஸ் வந்து அவன் வந்து என்ன கொடுக்குறான், ஒரு எதோ என்ன வச்சுக்கலாம், ஒரு கோதுமை ஏதோ சப்ளை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அதோட அந்த கோதுமையை வந்து ஹைப்போத்திகேஷன் பண்ணியிருக்கணும். யார்? என்பிஎஃப்சி. சரிங்களா, அதான் வந்து கான்செப்ட். இது ரெண்டு கரெக்டு. அட்லீஸ்ட் 50% தான் வரும், 40% கிடையாது. சரிங்களா, ஸோ 50% ஆஃப் தி இன்கம் ஃப்ரம் ஃபேக்டரி ஆக்டிவிட்டி. ஸோ 3 வந்து தப்பு. ரிசீவபிள் பர்ச்சேஸ் ஃபினான்ஸ் ஆர் வித் ரீகோர்ஸ் ஆர் வித்தவுட் ரீகோர்ஸ் பேசிஸ் ஃபார்மட் அட்லீஸ்ட் 50%. இதுவும் 50% இருக்கணும், 45 கிடையாது. ஸோ 1 and 2 இஸ் தி கரெக்ட், 2 and 3 and 4 கிடையாது. சரிங்களா, ஓகே. A trustee can raise a loan against the mortgage of the property of a trust if. ஸோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து ட்ரஸ்ட் டீடுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, அதுக்கு ட்ரஸ்டின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ட்ரஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டியை வச்சு மார்க்கேஜ் பண்ணி ஒரு லோன் வாங்கலாம். இஃப் அப்படின்னு எதுவும் கேட்டிருக்காங்க. எப்போ அது லோன் வாங்கலாம் அப்படின்னா, த ட்ரஸ்ட் இஸ் த சோல் பெனிஃபிட் ஆஃப் த ட்ரஸ்ட் அண்ட் த லோன் இஸ் டேக்கன் டு பெனிஃபிட் த ட்ரஸ்ட் பர்சனலி. The trust deed explicitly permits borrowing and the loan is secured by the market property if complaints applicable laws. லோன் இஸ் பர்சனல் யூஸ்க்கு அவர் எடுக்க முடியாது. சரிங்களா, வித்தவுட் எனி கன்சல்டேஷன் ஆர் பெர்மிஷன் ஃப்ரம் தி கவர்னிங் அத்தாரிட்டி, அதுவும் கிடையாது. சரிங்களா, பெனிஃபிட் இதுவும் ட்ரஸ்டிக்கு பர்சனலாக இருக்குது. சரிங்களா, ஸோ இதுவும் கிடையாது, பி தான் ஆன்சர். சரிங்களா, ஸோ ட்ரஸ்டி இஸ் சம் ஒன் ஹூ ஹோல்ஸ் அண்ட் மேனேஜ் த ப்ராப்பர்ட்டி ஆர் அசட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் த ட்ரஸ்ட்டு. ஸோ ட்ரஸ்ட் இருக்கும், அந்த ட்ரஸ்ட்டுக்கு ட்ரஸ்டின்னு ஒருத்தர் இருப்பார், பெனிஃபிஷியர்ஸ்ன்னு இருப்பாங்க, ட்ரஸ்ட் டீடுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. சரிங்களா, அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒரு சில அசட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து யார்? இந்த ட்ரஸ்டி தான் மேனேஜ் பண்ணுவார். ஸோ அவர் எப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மார்க்கேஜ் பண்ணி இல்லை பிளச் பண்ணி லோன் எடுக்கலாம் அப்படின்னா, அந்த அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து அந்த லாக்கு உட்பட்டு அந்த ட்ரஸ்ட் டீடில் வந்து மென்ஷன் ஆகி இந்தந்த பர்பஸ்க்கெலாம் வந்து லோன் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் அதான் மென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பெனிஃபிஷியரிஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக ஆகிற மாதிரி அந்த மாதிரி பட்சத்தில் மட்டும்தான் அவர் வந்து லோன் எடுக்கணும். அதான் வந்து ஆன்சர். சரிங்களா, ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டைப் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸ் டிபிகலி எக்ஸ்டெண்டட் பை பேங்க்ஸ். ஸோ நாட் எ டைப்னு கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸ்ன்றது என்னென்னா, டே டு டே தேவைகளுக்கு ஒரு கம்பெனியோட டே டு டே நீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம கொடுக்குறது தான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸு. கேஷ் கிரெடிட்டு ஓகே, ஓவர் டிராஃப்ட் ஓகே, டேர்ம் லோன் கிடையாது. ஏன்னா டேர்ம் லோன்ன்றது ஒரு மிஷின் ஒரு லாங் டேர்மாக கொடுப்போம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி வந்து ஒரு மிஷின் வாங்குது. ஸோ மிஷின்ன்றது டே டு டே தேவை கிடையாது. அவங்க அந்த மிஷினை வாங்கி 20 வருஷம் 30 வருஷம் அந்த மிஷினை ஓட்டுவாங்க. அது வந்து லாங் டேர்ம் கொடுக்குறது. ஸோ டேர்ம் லோன் கிடையாது. ஆன்சர் இஸ் தி டேர்ம் லோன். சரிங்களா, ஸோ சிசி வந்து உங்களுக்கு தெரியும், ஷார்ட் டேர்ம் லோன் எக்ஸ்டெண்ட் பேங்க்ஸ் டு பிஸ்னஸ் டு மீட் த ஒர்க்கிங் கேபிட்டல். ஓவர் டிராஃப்ட்ன்றது என்னென்னா, ஒரு லிமிட் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் டு வித்ட்ரா மோர் ஃபண்ட்ஸ் தேன் அவைலபிள் இன் தி கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓவர் ட்ரா பண்ணிக்கலாம். அதான் வந்து ஓவர் டிராஃப்ட். ஸோ டேர்ம் லோன்ன்றது நான் சொன்ன மாதிரி அசெட் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணுறது. ஒரு மிஷின் வாங்குறதுக்கு இல்லை ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு அது கொடுக்குறது. சரிங்களா, பில் டிஸ்கவுண்டிங்கிறது அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபேக்டரிங் அதே தான். பில்லை வர வேண்டிய பில்லை கொடுத்து அதில் டிஸ்கவுண்ட்டுக்கு விற்று கேஷை வந்து வாங்கிக்கிறது, அதான் வந்து பில் டிஸ்கவுண்டிங். சரிங்களா, ஓகே. ஸோ எம்எஸ்சி யூனிட்ஸ் ஹேவ் ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்ஸ் ஆஃப் rupees 5 crore from the banking system. We should use typically which method for working capital assessment? ஸோ turnover method. ஸோ எம்எஸ்எம்இ யூனிட்ஸு ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 5 crore வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவங்க டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் வந்து அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா, இப்போ நம்ம சிசிக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து சிசிக்கு அப்ரோச் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அது எப்படின்னா இந்த டேர்ன் ஓவர் மற்றபடி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். 20% ஆஃப் தேர் ப்ரொஜெக்டட் ஆனுவல் டேர்ன் ஓவர். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தேர் டேர்ன் ஓவர் இஸ் 10 lakhsன்னு வச்சுக்கோங்களேன், 10 lakhs அதில் வந்து 20% எவ்வளோ, 2 lakhs. சரிங்களா, ஸோ 10 lakhs டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிக்கு நம்ம சிசி வந்து எவ்வளோ கொடுக்கலாம், ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா
20% தான் கொடுக்க முடியும் இந்த மெத்தட் படி. சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து 1/4 அவன் கால்குலேட் பண்ணுவான். 1/4 என்ன 10 லேக்ஸுக்கு 2.5 லேக்ஸு. அதில் அந்த 5% அந்த 50,000 வந்து கஸ்டமரோட மார்ஜின் மணின்ற மாதிரி. ஸோ 2 லேக்ஸ் நம்ம கொடுப்போம், 5% 50,000 வந்து கஸ்டமர் மார்ஜின் மணின்ற மாதிரி. ஸோ டேர்ன் ஓவர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னா அதோட ஆனுவல் டேர்ன் ஓவரில் இருந்து 20% வந்து நம்ம வந்து லோனாக கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே. Working capital is the sum total of dash held by the business entity. Inventory, receivables, other current assets. ஓகே. இன்டான்ஜிபிள் அசட்ஸ் கிடையாது, லோன்ஸ் கிடையாது. ஸோ 1 2 3. சரிங்களா? ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்னென்னா கரண்ட் பிஸ்னஸோட கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் வந்து குறிக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது. ஸோ அந்த கரண்ட் அசட்ஸ்ன்றதுனா லெஸ் தென் 1 இயர். கரண்ட் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் யூஸ்வலி இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் லெஸ் தென் 1 இயர். ஷார்ட் டேர்ம். சரிங்களா? லாங் டேர்ம் கிடையாது. சரிங்களா? ஸோ இன்வென்ட்ரின்றது என்னென்னா குட்ஸ் ஹெல்டு ஃபார் சேல் ஆர் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன். ஸோ அதுனா நீங்கள் லாங் டேர்மாக மெயின்டைன் பண்ண போகிறீங்க கிடையாது. ஸோ அது வந்து இன்வென்ட்ரி. ரிசீவபிள்ஸ்ன்றது நமக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டியது. ஸோ நம்ம ஆல்ரெடி டெலிவரி பண்ணியிருக்கோம் மெட்டீரியல், அதுக்கு வர வேண்டிய பணங்கள். அண்ட் அதர் கரண்ட் அசட்ஸ் தான் கேஷு இதெல்லாம். அதாவது நீங்கள் எந்தெந்த இதெல்லாம் வந்து ஒரு கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் டு கேஷ் வித்தின் எ இயர் அப்படின்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து கரண்ட் அசட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல தான் வரும். சரிங்களா? ஸோ இன்டான்ஜிபிள் அசட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டன்ட்டு, ட்ரேட்மார்க்கு, ஏன்னா தொட முடியாதது அசட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் வராது. சரிங்களா? லோன்ஸ்ன்றது லைபிலிட்டி நாட் அசட்டு. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து லோன்ஸும் வந்து வராது. சரிங்களா? ஓகே. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் கான்ட்ராக்ட்ஸ் வித் மைனர்ஸ் அக்கார்டிங் டு தி இந்தியன் மெச்சூரிட்டி ஆக்ட்? ஸோ மைனர்ஸ் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி மைனர்ஸோட இது என்ன கேட்குறாங்க? மைனர் கேன் என்டர் இன்டு எனி கான்ட்ராக்ட் அண்ட் இஸ் ஆல்வேஸ் லீகலி வேலிட். இல்லை, அது ட்ரூ கிடையாது, தப்பு. A contract entered by minor is void and assets pledged against an advance granted to a minor can be appropriated. Yes, correct. Cannot be appropriated. Yes, correct. இதுதான் கரெக்ட். ஏன்னா ஒரு மைனர் வந்து கான்ட்ராக்ட்குள்ளே என்டர் ஆக முடியாது. ஏன்னா அப்படி என்டர் ஆனாலுமே அது வந்து வேலிட் கிடையாது. சம்மன் ஹூ இஸ் அண்டர் 18 years of age நாட் லீகலி கேப்பபிள் ஆஃப் என்ட்ரிங் இன்டு கான்ட்ராக்ட். சரிங்களா? ஸோ அப்போது அது வாய்டு, அது வந்து சட்டத்துக்கு முன்னாடி செல்லாது. இட் இஸ் அன்என்ஃபோர்ஸபிள், இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன மைனர் கூட என்ன அக்ரிமெண்ட் போட்டாலும் அதை நீங்கள் சட்டத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. ஸோ அதை நீங்கள் ஸோ ஒரு மைனர் வந்து ஒரு இதை பிளட்ஜ் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் போடுறாங்க அப்படின்னா அது நாட் வேலிட். சரிங்களா? ஓகே. கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஆஃப் டேஷ் பெர் annum டு தி பேங்க்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ப்ரொடக்ஷன் கிரெடிட் அப் டு டேஷ் இஸ் ப்ரொடக்ட் டு ஃபார்மர்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப் டு வந்து 1.5% வரைக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? 3 lakhs வரைக்கும் இந்த கேசிசி ஷார்ட் டேர்ம் ப்ரொடக்ஷன் கிரெடிட்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா கேசிசி. ஸோ ஆன்சர் ஏ. 1.5% வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனு, 3 lakhsன்றது வந்து லோன் அமௌண்ட், மேக்ஸிமம் லோன் அமௌண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று ஒன்று இருக்குது, பிஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் ரீபேட் இனிஷியேட்டிவ். இது வந்து 3%. சரிங்களா? ஸோ வந்து டோட்டல் வந்து 7% வந்து அவங்களுக்கு வந்து காசு நம்ம 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ அந்த வருஷத்துக்குள்ளே கரெக்டாக கட்டுறவங்களுக்கு 3% வந்து ப்ராம்ப்ட் ரீபேட் இனிஷியேட்டிவ் இருக்கும். அப்போ நெட் எஃபெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா 4% தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே அப்ளிகபிள் ஆகிறது. சரிங்களா? ஸோ இதான் அதான் நான் சொன்னேன் இல்லையா, 7% அப் டு 3 lakhs. கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 2% கொடுத்துட்டு இருந்தாங்க. அது 2022-23 வந்து பார்த்தீங்கன்னா 1%, 1.5% தான் ஆகிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் தி பார்ட் 2. அனதர் பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 இருக்கும் இந்த இதில். மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.